SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டிக்கு விஜயம். இலங்கையில் 6 மாவட்டங்களுக்கு அவசர எச்சரிக்கை. தங்களையும் அங்கீகரிக்க கோரி ஒரு பாலினத்தவர்கள் நடைபவனி. இலங்கை பெண் பின்லாந்தில் படுகொலை. வெளியான அதிர்ச்சி தகவல். பெண்ணிடம் கை நீட்டிய அதிகாரி கைது. உருகிய ஆபிரகாம் லிங்கனின் நினைவு சிலை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கண்டிக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து மகா விகாரையின் மகாநாயக்க திப்பட்டுவாயே ஸ்ரீ சுமங்கல தேதர் மற்றும் அஸ்கிரி மகா விகாரை மகாநாயக்க வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேதர் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றார். இலங்கை அடைந்துள்ள பொருளாதார மற்றும் நிதி முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி மகாநாயக்க தேதர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அத்தோடு கண்டி நகர அபிவிருத்தி திட்டத்தையும் அவர்களிடம் கையளித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் கம்பகா, கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலிருந்து அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி கம்பகா, களுத்துறை, கண்டி, இரத்தினபுரி, குருநாகல், காலி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு நோய் அபாயமிக்க வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியாவில் ஒரு பாலினத்தவர்கள் தங்களது உரிமைகளை வலியுறுத்தி தங்களையும் சக மனிதர்களாக எண்ண வேண்டும் என கருத்தினை முன்வைத்து நடைபவனி ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த நடைபவனி வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகி நகர் வழியாக வவுனியா தமிழ் மகா வித்தியாலயத்தை சென்றடைந்ததோடு நிறைவு பெற்றது. யாழ் சங்கம் என்ற பால் புதுமை இனத்தவர்களுக்கான அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நடைபவனியில் சுமார் 50 பேர் கலந்து கொண்டனர். இந்த நடைபவனியில் தமது உரிமைகளை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தாமும் உணர்வுகளை கொண்ட மனித பிறப்புகளை என்பது போன்ற கருத்துக்களை அவர்கள் இதன்போது முன்வைத்திருந்தனர். பிரபல யூடியூப் சேனலை நடத்தி வந்து இலங்கையைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாய் பின்லாந்தில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் நீண்ட காலமாக அங்கு வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டுக்கு சென்ற அயலவர் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாகவும் வீட்டின் கதவுக்கு அருகில் பெரிய இரத்தக்கரை இருப்பதை கண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். பெண் ஒருவரிடம் 25,000 ரூபாயை லஞ்சமாக பெற்ற கிராம அதிகாரியை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு கைது செய்துள்ளனர். ஹரசகல கிராம சேவை பிரிவில் வசிக்கும் பெண் ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் கிராம அதிகாரி கைது செய்யப்பட்டார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரி குழு கிரசகல பிரதேசத்துக்கு சென்று குறித்த கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலக வளாகத்தில் பணம் கொடுத்த போது அவரை கைது செய்துள்ளனர். முறைப்பாடு செய்த பெண்ணின் மகனின் வீட்டுக்கு மின்சாரம் வழங்கிய சம்பவம் தொடர்பில் கிராம அதிகாரி இந்த பணத்தை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உலகச் செய்திகள். வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க தலைவர் ஆபிரகாம் லிங்கனின் 6 அடி உயர மெழுகுச் சிலை உருகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த சனிக்கிழமையன்று வடமேற்கு வாஷிங்டனில் வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸாக உயர்ந்ததால் லிங்கன் நினைவகத்தை பிரதிபலிக்கும் மெழுகுச் சிலை உருகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மை காலமாக அமெரிக்காவில் பல பகுதிகளில் தீவிர வெப்பநிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வானிலை முன்னறிவிப்பாளர்கள் மத்திய மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் வசிக்கும் மக்களை இந்த மாதத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டிக்கு விஜயம். இலங்கையில் 6 மாவட்டங்களுக்கு அவசர எச்சரிக்கை. தங்களையும் அங்கீகரிக்க கோரி ஒரு பாலினத்தவர்கள் நடைபவனி. இலங்கை பெண் பின்லாந்தில் படுகொலை. வெளியான அதிர்ச்சி தகவல். பெண்ணிடம் கை நீட்டிய அதிகாரி கைது. உருகிய ஆபிரகாம் லிங்கனின் நினைவு சிலை.